ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது. இடையில நான் போடவே முடியலை வீடியோ. கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வேலை பிஸி, அப்புறம் கொஞ்சம் ட்ராவல் பண்ண வேண்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லை. எனக்கு வந்து ஓயாமல் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. உடம்பு சரியில்லாமல் ஒன் பை ஒன்னாக மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கும். காரணம் வந்து எனக்கே தெரியும். சரியாக சாப்பிட்றதில்ல, அப்புறம் சரியாக தூங்குறதில்ல, அந்த மாதிரி ரெஸ்ட் இருக்கிறதில்ல. நிறைய நிறைய காரணங்களால திரும்ப திரும்ப உடம்பு ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். கண்டினியூவாக வந்து இப்போ ஒர்க் பண்ணுறேன் 10 டேஸ் அப்படின்னா அதுக்கப்புறம் முடியாமல் வந்துடும். அப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? அப்புறம் இந்த வீடியோ வந்து பிங்கி நைட் க்ரீமை பற்றி தெளிவாக போடுங்க சிஸ்டர். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் போடுறேன்னு சொல்லிட்டு இப்போ தான் அதுக்கான வாய்ப்பே கிடச்சிது எனக்கு. இது அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூவே சொல்லிட்டாங்க. இது நானும் இப்போ இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சில பேர் கேட்டாங்க, 1, 2 பேர், நீங்கள் நிறைய க்ரீம் சொல்கிறீங்க சிஸ்டர், எது சிஸ்டர் வாங்குறது, குழப்பமாக இருக்குது, எது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து ஆல்ரெடி சொன்னது தான். எப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து எல்லாருக்கும் செட் ஆகும் அப்படின்ல, லட்சத்தில் ஒருத்தருக்கு செட் ஆகாமல் இருக்கலாம். ஒரு 10,000 பேருக்கு மேலே ஒருத்தருக்கு செட் ஆகாமல் இருக்கலாம். அது வந்து க்ரீம் மிஸ்டேக்கு கிடையாது. அவங்களோட ஸ்கின்னோட டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தங்க ஸ்கின் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்க ஸ்கின்னுக்கு இது செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இப்போ டரியான்ஸுக்கு நம்மக்கிட்ட நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க, கஸ்டமர் இருக்காங்க. ஸ்வர்ணசுதாக்கு நிறைய பேர் இருக்காங்க கஸ்டமர். அதே மாதிரி மும்பை நைட் க்ரீம்க்கும் நிறைய பேர் இருக்காங்க. ரீசெண்டாக இது நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. ஸ்டாக்கு இருக்கவே இருக்காது. வந்த உடனே டிஸ்பேட்ச் நாளைக்கு வருது. நாளைக்கு இது கிட்டத்தட்ட 250 பாக்ஸ் வருது. வர 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 காலி ஆகிட்டே தான் இருக்கும். உடனே டிஸ்பேட்ச், அப்புறம் நாளைக்கு உடனே பேக் பண்ணி நம்ம அனுப்பிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து 12 கிராம் க்ரீம் இருக்கும். இதில் வந்து டரியான்ஸ் 10 கிராமு, சொன்னஸோ அதெல்லாம் 10 கிராமு. இது வந்து 12 கிராம் இருக்கும். குட்டி டப்பாவே இருக்கு. எத்தனை நாள் வரும் அப்படின்னீங்கன்னா டவுட்டே வேண்டாம், நிறைய வரும். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம், இது என்னோடது, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இங்கே பாருங்க, பாதி முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் நான் இப்போ எப்படின்னா, ஒரு டைம் இந்த விரலை வச்சு எடுத்துட்டு இங்கே ஃபுல்லாக போட்டுருவேன். அப்புறம் எடுத்துட்டு நோஸுக்கு இந்த வாய் சுற்றி இங்கெல்லாம், அப்புறம் இங்கன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தொட்டே நான் ஃபுல் ஃபேஸும் போட்டுருவேன். அப்புறம் நெக்குக்கு ஃபைனலாக போடுவேன். நான் வந்து இதை நைட்டு போடுறத வந்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி போயிட்டு நான் போடுறேன். டெய்லியும் போடணும்னு நினைப்பேன் போடும்போது. ஆனால் எனக்கு முடியலை. வேலை செஞ்சுட்டு போயிட்டு டயர்டாக இருக்குமா, எப்படா படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வருது. மூஞ்ச கூட கழுவிட்டு அவசரமாக கழுவிட்டு தொடச்சிட்டு க்ரீமை போட்டு படுக்கிறேன். ஒரு சில நாள் அதுவுமே எனக்கு க்ரீம் வந்து போட முடியாது பார்த்துக்கோங்க. ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்னு படுத்துருவேன். ரெகுலராக வந்து நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து 1 டே கூட விடாமல் போட்டதே இல்லை. முடியாது என்னால். வேலையில் படுத்துருவேன். இது எனக்கு இப்போது டரியான்ஸும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்வர்ணசுதாவும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இப்போ இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே எனக்கு ரிசல்ட் இருக்குது. அதே மாதிரி என்கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே இது எல்லாமே ரிசல்ட் இருக்குது. கொஞ்சம் பேத்தில், அதாவது 10,000 பேரில் ஒருத்தங்க அந்த மாதிரி தான் 1, 2 பேர் தான் சிஸ்டர் இது எனக்கு ரிசல்ட் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி சொன்னவங்களுமே திரும்பி கொஞ்ச நாளில் சிஸ்டர் எனக்கு ரிசல்ட் இருக்குன்னு சொல்லி திரும்ப வாங்கினவங்களும் இருக்காங்க. இது வந்து உண்மையிலே நல்லா இருக்கு. இதில் வந்து இது வந்து மும்பை ப்ராடக்ட்டு. எப்படின்னா, என்னோட தம்பியோட ஃப்ரெண்டு தான் ஓன் மேனுஃபேக்சரிங். அவங்கள்ட்டேருந்து நம்ம வந்து மொத்தமாக வாங்குகிறோம். அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தரமாட்டாங்க, மொத்தமாக ஹோல்சேலுக்கு தான் தருவாங்க. வாங்குகிறோம். பிங்கி ஒயிட்னிங் நைட் க்ரீம் சூப்பராக இருக்குது. க்ரீம், இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறேன். அப்போ லிப்ஸ் க்ரீமு, இந்த இதில் வந்து நைட் க்ரீமு, லிப் க்ரீமு, அப்புறம் வந்து டே க்ரீமு, அப்புறம் சோப்பு, ஒயிட்னிங் சோப்பு. உண்மையிலே சொல்கிறாங்க சூப்பராக இருக்குது ஒயிட்னிங் சோப்பு. இப்போ க்ரீம் மட்டும் போட்டிங்கன்னு வைங்களேன், ஃபேஸும் கழுத்து மட்டும் கலராக இருக்கும், கை காலெல்லாம் ஒரு கலராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்காண்டி தான் ஒயிட்னிங் சோப்பும் நம்ம வந்து சொல்கிறது. ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணும்போது ஃபுல் பாடியும் கலர் ஆகும். லிப்ஸ் வந்து பிக்மெண்ட் இருக்குன்னு என்கிட்ட நிறைய பேர் சொன்னவங்க அந்த க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணி ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எதையுமே சும்மா வாயாலெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். லிப் க்ரீமே 100க்கு 100% ரிசல்ட்டு. சோப்பு ரிசல்ட்டு, நைட் க்ரீம் ரிசல்ட்டு. நைட் க்ரீம்லாம் 2-3 நாள் எனக்கு அப்படி என்னென்னா, ஒவ்வொருத்தங்க ஸ்கின்னை பொறுத்து ஒரு சில பேருக்கு சீக்கிரம் தெரியுது, 2-3 நாளாக தெரியுது. ஒரு சிலருக்கு 1 வீக் ஆகுது, ஒரு சில பேருக்கு 10 நாள் ஆகுது. அவ்வளோதாங்க வித்தியாசம். இன்னொன்று என்னென்னா, இந்த க்ரீமை போடுற முன்னாடியும் சரி, நீங்கள் ஃபேஸில் உள்ள டெட் செல்ஸு, அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் க்ரீமு போடணும். இந்த க்ரீமும் இல்லை, எந்த க்ரீமாக இருந்தாலுமே நீங்கள் ஃபேஸில் வந்து அழுக்கோ டெட் செல்ஸோ வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே க்ரீம் போட்டிங்க அப்படின்னா அந்த க்ரீம் வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளே இறங்காது. அப்போ அதோட ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா டெட் செல்ஸ் நம்ம ஓப்பன் போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி இருக்கும். அதனால் கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 3 நாள் டைம் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணி
சூப்பராக இருக்கும் ஸ்கின்னு. இது என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஃபஸ்ட்டு அட்வைஸாக எடுத்துக்கோங்க. கிளென்சிங் மில்க் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள். கிளென்சர் ஒரு நாளைக்கு 3-4 டைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். எங்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டு 2 கிளென்சர் அப்படின்னா, ஒன்று பிரிட்டி லைஃப் நம்பர் 1, இந்தியா நம்பர் 1 பிராண்டு. அது வந்து 1165 ரூபா. அது ஒரு நாள் 1 or 2 டைம்ஸ் யூஸ் பண்ணால் போதும். அது போக வந்து நான் கிளென்சர் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா ஓப்பல் தான். அது வந்து 1/2 லிட்டர் 175 ரூபா, 1 லிட்டர் 280 ரூபான்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் 3 டைம் 4 டைம் கூட வச்சு மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து கிளென்சர் நம்மளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நம்ம ஃபேஸில் உள்ள நம்ம இப்போ வெளியில் போகிறோம் வாரோம், வெளியில் எங்கெல்லாமோ சுற்றுறோம், நிறைய டஸ்ட்டு பொல்யூஷன் எல்லாம் போயிட்டு நம்ம ஸ்கின்ல ஃபார்ம் ஆகிட்டு, அப்புறம் வெயிலில் போனால் சன்டன் எல்லாமே இதாகி டெட் செல்ஸாக மாறி நம்மளுக்கு பிளாக்காக மாறுறது, அப்புறம் பிளாக் டாட்ஸு, பிக்மெண்ட்டு, மங்கு, அது இதுன்னு எல்லாம் நிறைய. அதனால் நம்ம கிளென்சர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெய்லியும் அன்னன்னைக்கு வர்ற அழுக்குகள் வந்து டெய்லி அன்னன்னைக்கு சுத்தப்படுத்திடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ நம்ம ஃபேஸை வந்து அழுக்கு எதுவுமே இல்லாமல் க்ளீனாக வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ப்ராடக்ட் போட்டோம் அப்படின்னா ரிசல்ட்டு உடனே நம்மளுக்கு தெரியும். ரிசல்ட் இல்லைன்னு சொல்கிறவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்க ஸ்கின் கேர் ரொட்டீன் எதுவுமே பண்ணாமல் மேபி அவங்களுக்கு நிறைய டெட் செல்ஸ் இருக்கலாம், அப்புறம் வந்து அழுக்குகள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்னால கூட நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து ரிசல்ட் தராமல் போகலாம். ஆமாம், தராத ப்ராடக்ட்டுன்னு ஒரு சில ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு ரிசல்ட் தராமல் இருக்கும், என் கூட இருக்கிறவங்களுக்கு ரிசல்ட் தரும், அந்த மாதிரியும் இருக்குது. அதனால் ஒரு ப்ராடக்ட்டை நம்ம டக்குன்னு குறை சொல்லிட முடியாது. அதில் நம்ம அதை யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நம்ம பாடி கண்டிஷன் என்ன, நம்ம ஸ்கின் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக தெளிவாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்டோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு 100% கிடைக்கும். இப்போ வந்து நம்ம பிங்கி நைட் க்ரீமோட ஒரு பெஸ்ட்டான ஒரு இதை ரிவ்யூ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். தங்க மலர் அப்படிங்கிற சிஸ்டர் கன்னியாகுமரியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. ஹாய் சிஸ், டரியான்ஸ் க்ரீமை விட இப்போ உங்கள் கிட்ட வாங்கின பிங்கி நைட் க்ரீம் செம்மையாக இருக்குது சிஸ். ஃபேஸ் ரொம்ப க்ளோவிங்காக தெரியுது. அண்ட் பிங்கி லிப்ஸ் க்ரீம் ரொம்ப ரொம்ப சூப்பர் சிஸ். தேங்க்யூ ஸோ மச். லிப்பில் உள்ள பிளாக்லாம் 75% போயிருச்சு. என்கிட்ட இருக்கிற லிப் க்ரீம் காலியானதும் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுவேன். ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. லிப் க்ரீம் இவ்வளோ ரிசல்ட் இருக்கும்னு நினைக்கவே இல்லை. வெரி குட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து தேங்க்யூ ஸோ மச், இங்கே பாருங்கள் இதுதான், நான் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அப்புறம் ஃபேஷியல் ஹேர் பர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் சீக்கிரம் கொண்டு வாங்க. என்னோட பெரிய ஹோப்பே நீங்கள் தான். லிப்பு பிளாக்கு ப்ராப்ளம் சரியாகிடுச்சு. அப்புறம் என்னோட பெரிய ப்ராப்ளமே ஃபேஷியல் ஹேர் தான். ஸோ பர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ணுற ப்ராடக்ட் வேணும் சிஸ்டர் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து நிறைய இருக்குது. நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வைங்களேன், இன்னைக்கு ஒரு நாள்லாம் காணாது, அவ்வளோ இருக்குது படிக்கிறதுக்கு. ரிவ்யூ படிச்சது என் மைண்டில் அப்படியே இருந்துச்சு. அதனால் அவங்களுக்குள்ளதை டக்குன்னு எடுத்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இன்னும் நிறைய ரிவ்யூ இருக்குது. எல்லா ரிவ்யூவும் எனக்கு எடுத்து போஸ்ட் பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் டைமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. முடிஞ்ச அளவு நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து சேவ் பண்ணி வச்சிட்ருக்கேன். முடிஞ்ச அளவு அதுலேயும் அவசரத்தில் ஒரு சில பேர் ரிவ்யூலாம் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காமல் விட்டுறேன். இன்னொன்று என்னென்னா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணவங்க யாராவது நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூவை வந்து அந்த யூடியூப்பில் கமெண்ட்டாக கொடுங்க. உண்மையிலே எனக்கு நீங்கள் பண்ணுற ஹெல்ப்பாக இருக்கட்டும். அது மாதிரி இன்னொருத்தவங்க சிஸ்டர் இன்றைக்கி அனுப்பியிருந்தாங்க. என்ன நீங்கள் காடு மாதிரியா, யார் அது? இன்னொரு சிஸ்டர். இந்த மாதிரி நிறைய பேர் என்னைய வந்து பிடிக்காம ஒரு சில பேர் சொல்கிறாங்க தெரியுமா. ஒரு 10,000 பேர்த்தில் ஒருத்தர் வந்து என்னைய பிடிக்காமையோ ஏதோ ஒரு ரீசனுக்காக என்னைய சொல்கிறாங்க, பேடாக கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நான் வந்து அவங்க வந்து ரிசல்ட் இல்லைன்னு சும்மாவும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். உங்ககிட்ட ஸ்வேதா சிஸ்டர் திருவள்ளூர்லேருந்து உங்ககிட்ட க்ரீம் வாங்கியிருக்க சிஸ். உண்மையாகவே அது சூப்பர் தான் சிஸ். நீங்கள் எனக்கு ஒரு காட் சென்ட் பண்ண ஏஞ்சல் மாதிரி பிளாக்காக இருக்கிற எண்ணெயே கலராக சேஞ்ச் பண்ணதே நீங்கள் தான் சிஸ் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. இப்படி வார்த்தைகள் வந்து எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னைய ஒருத்தங்க வந்து ஒரு சிஸ்டர் வந்து என்ன பர்மா தானே அவங்க, பர்மா. அவங்க வந்து என்னை இது வரைக்கும் சிஸ்டர் அக்கா எதுன்னு சொன்னதே கிடையாது. ஏஞ்சல் சிஸ்டர் இது மட்டும்தான் என்ன சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏஞ்சல் தான், எனக்கு ஏஞ்சல் தான். உண்மையிலே ஒவ்வொருத்தங்களும் சொல்லும் போது நீங்கள் எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. தஞ்சாவூர்லேருந்து விக்னேஸ்வரி சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இப்படி சொல்லும்போது
அதில் கிடைக்கிற சந்தோஷம் எப்படி இருக்கும் தெரியுமா? உண்மையிலே காசு பணம் எப்படி வேணால் நம்ம சம்பாதிச்சுக்கலாம். நிறைய இது விட்டால் நிறைய பிஸ்னஸ் இருக்குது. எந்த வேலை பார்த்தனாலும் நம்ம காசு சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் ஒருத்தங்களுக்கு தீராத பிரச்சனையை நம்ம தீர்த்து வைக்கும்போது அதில் கிடைக்கிற அது ஒரு வகை புண்ணியமும் கூட, அது ஒரு சந்தோஷமும் கூட. அவங்க சொல்லும்போது அது அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் சொல்லியிருந்தால கர்நாடகாலேருந்து ஆல்ரெடி ஸ்கின் கேர் கிளினிக் போயிட்டு 1 lakh மேலே செலவு பண்ணி தீராத பிக்மெண்ட் எல்லாமே என்கிட்ட வாங்கி டரியான்ஸ் யூஸ் பண்ணி சரியாயிருச்சு. என்னோட மேரேஜ் ஃபோட்டோவில் கூட அந்த பிக்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு கிளியர் ஆகிருக்கு. ரொம்ப வருஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லி என்னை அவ்வளோ சந்தோஷமாக பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி 1 2 கமெண்ட் இல்லைங்க, அவ்வளோ கமெண்ட் இருக்குது. அப்படி வந்து இந்த நிறைய ஆயிரக்கணக்கான பேர் என்கிட்ட இந்த மாதிரி அவங்களோட ப்ராப்ளம் தீர்ந்ததுன்னு சொல்லி என்னை சந்தோஷமாக சொல்லும்போது, ஒரு சில பேர் என்னை பிடிக்காம பேட் கமெண்ட் பண்ணுறது வந்து எனக்கு பெரிய விஷயமா தெரியலை. அதை ஒரு பெருசாக எடுத்துக்கவே எனக்கு தோணவே இல்லை. நம்ம வந்து நம்மளால இது எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே என்னோட ஓன் ப்ராடக்ட் கிடையாது. ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சதை நான் யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் இருக்கிறத எனக்கு தெரிஞ்சதை நான் வாங்கி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இங்கே என்னைய பார்த்து என்னைய நம்பி நான் சொல்கிற வார்த்தையை நம்பி என்னைய வீடியோ பார்த்து வாங்குறீங்க. நான் இன்னொரு இடத்துலேருந்து வாங்கி அந்த நல்ல ஒரு ப்ராடக்டை சரியானவங்கள்ட்ட சேர வேண்டியவங்கள்ட்ட தேவை இருக்கிறவங்கள்ட்ட கொண்டு போய் நான் சேர்க்குறேன். அது மட்டும்தான் நான் பண்ணுறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. நான் உட்காந்து எதையும் ரெடி பண்ணலை. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். இதில் வந்து இன்னொருத்தங்க கம்பெனிலேருந்து வாங்கி தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். இது வந்து நீங்களாக வந்து இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 40-50 கம்பெனி இருக்கும் என்கிட்ட. அவ்வளோ ப்ராடக்ட் இருக்கும்ல, கூடவே தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நானே எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிரச்சனையை வச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் அவ்வளோ கம்பெனி வந்து தேடி கண்டுபிடிச்சி வாங்கி சாத்தியமே இல்லாத ஒன்று அப்படின்னு இருக்கும்போது, ஒரு பிஸ்னஸில் இருக்கவா தெரிஞ்சிருக்கேன். அதை பற்றி மெடிசன் பற்றி தெரிஞ்சிருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சிருக்கு, ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை வந்து யூஸ் பண்ணாமல் தேவை உள்ளவங்களுக்கு போய் சேராமல் நம்மளுக்கு ஒரு அப்படியே வச்சுருந்து எதுக்கு? நம்மளால் முடிஞ்சது ஒரு 4 பேருக்கு உதவி பண்ணாதான் இருக்கட்டும். என்னால் ஃப்ரீயாக அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அங்கே காசு கொடுத்தா தான் அவங்க எனக்கு கொடுப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது உங்ககிட்ட இருந்து காசை வாங்கி அங்கே கொடுத்து நான் வாங்கி உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். அதே மாதிரி நான் ஒன்றும் சும்மாவும் பண்ணலை. ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் எனக்கு 5% 10%ங்கிற மாதிரி அவங்க எனக்கு தருவாங்க. அங்கேருந்து வாங்கி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மற்றபடி வந்து ஓன் ப்ராடக்ட்டுன்னு வைங்களேன், நல்ல ப்ராஃபிட் இருக்கும், லாபம் இருக்கும். ஆனால் நான் இன்னொரு கம்பெனிலேருந்து வாங்கி கொடுக்கறதுனால பெருசாக எனக்கு லாபம் கிடையாது. செய்கிற வேலைக்கு ஏதோ காசு கிடைக்கிது, அவ்வளோதான். பெருசாக ரொம்ப பெருசாக வந்து அது ஓன் ப்ராடக்ட் நானே ஏதாவது ரெடி பண்ணி இது பண்ணால் கூட ஓரளவுக்கு கிடைக்கும். ஆனால் வெளியிலேருந்து வாங்குறதுலாம் சுத்தமாக ஐப்ரோ ஆயிலெல்லாம் வந்து வெறும் 5 ரூபாங்க. சொன்னால் நம்புவீங்களா? வெறும் 5 ரூபா. ஒரு இது விற்றா 5 ரூபா தான். அப்போ எத்தனை 10 விற்றா 50 ரூபாயா? ஒன்றுலையுமே இப்படி 5 10 15 20 25 இவ்வளோதான். பரவாயில்ல, அதனால் எவ்வளோ பேர் பயனடைகிறாங்க. இந்த மாதிரி எவ்வளோ பேர் என்னை வாழ்த்துறாங்க. உண்மையிலே எவ்வளோ பேர் திரும்ப என்னை வாழ்த்திருக்காங்க. சூப்பராக இருக்குது, நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், இதோட பலன் எல்லாமே உங்களுக்கு தான், கிரெடிட் எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி தான். இன்னொன்று சொல்லிக்கிறேன், மும்பை ப்ராடக்ட் அப்படின்னா இப்போ நாளைக்கு வருது இல்லை, அது ஃபுல்லாக ஆல்ரெடி ஆர்டர் போட்டவங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடுவேன். நீங்கள் புக் பண்ண உடனே என்னால் மும்பை ப்ராடக்ட் கொடுக்க முடியாது, மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா என்கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ஆல்ரெடி நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு இதுக்கு மேலே இன்வெஸ்ட் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இதுலேயும் சொல்கிறேன். ஏன் லேட் ஆகுது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ரீசன். பரவாயில்ல, எத்தனை வீடியோனாலும் நான் சொல்ல தயாராக இருக்கேன். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், 1 week 10 days அந்த மாதிரி ஆகும். ஆனால் நீங்கள் காசு பே பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான பொருள் உங்களுக்கு வந்துடும். ஆனால் கொஞ்சம் லேட்டானால் சொல்ல முடியாது. ஒன்று 2-3 daysலேயே அனுப்பினாலும் அனுப்பிடுவேன். சப்போஸ் 1 week ஆகலாம், 10 days ஆகலாம், இல்லை முன்னக்கூட்டியே அனுப்பினாலும் அனுப்பிடலாம். எனக்கு காசு வந்துச்சு அப்படின்னா அங்கே ஆர்டர் போட்டு மொத்தமாக வாங்கிடுவேன். அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் போட முடியாது, மொத்தமாக தான் போடணும். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் வந்து மும்பை ப்ராடக்ட்டு நைட் க்ரீமு, சோப்பு, ஒயிட்னிங் சோப்பு, லிப் க்ரீமு, டே க்ரீமு, இது எல்லாமே வேணும்னா கொஞ்சம் எனக்கு வந்து நீங்கள் புக் பண்ணுங்கள். புக் பண்ணதுலேருந்து 1 week 10 days 2 weeks அந்த மாதிரி ஆகலாம். கொஞ்சம் முன்ன பின்ன ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆர்டர் வந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நாளைக்கு வருது பார்த்தீங்களா, ஆர்டர் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணுங்கள், ஆர்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடுவோம். நீங்கள் தாராளமாக நம்பி ஆர்டர் போடலாம். நம்ம இது வரைக்கும் யாரு காசையும் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு எங்கேயும் ஓடலை. உங்ககிட்ட காசு வாங்கி அந்த பொருளை வாங்கி நான் அனுப்புகிறேன். ப்ளஸ் இன்னொன்று என்ன சொல்ல வந்தேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
க்ரீம் வேணால் ஆர்டர் போடுங்க, உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். வேறு என்ன க்ரீம் ரேட் என்னன்னு கேட்பீங்க. நான் தான் என்னமோ சொல்லலையேன்னு பார்த்தேன். நைட் க்ரீம் வந்து 450 ரூபாங்க. இந்த க்ரீம் வந்து கொஞ்சம் தான் எடுத்து யூஸ் பண்ணணும். இன்றைக்கி நைட்டு அந்த க்ரீம் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இன்னும் அந்த ஒரு டப்பா காலியாகல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து போடுவேன். சூப்பராக இருக்குது ஃபேஸ், நோ டவுட்டு. ஃபேஸு கழுத்து அவ்வளோ ஒரு கலரு. இன்னொன்று என்னென்னா, ஃபேஸும் கழுத்தும் போட்டுட்டு இருந்தேன், காதுக்கு போடாமல் விட்டுட்டேன் பார்த்துக்கோங்க. யூடியூப்பில் ஒரு சிஸ்டர் பார்த்துட்டு மேக்கப் வீடியோவில் வந்து ஃபேஸுக்கு மட்டும் மேக்கப், எப்போதுமே நான் ஃபேஸ்க்கு மட்டும் மேக்கப் போடுவேன், கழுத்துக்கு காதுக்கெலாம் போட மாட்டேன், கரெக்டாக ஆகிடும். ஆனால் அன்றைக்கி வந்து சிஸ்டர் சொன்னாங்க காதுக்கும் சேர்த்து மேக்கப் போடுங்க, கலர் டிஃப்ரெண்ட் தெரியுது. அதுக்கப்புறம் தான் நான் பார்க்கேன், நேர்லேயே கலர் டிஃப்ரெண்ட் தெரியுது. ஃபேஸும் கழுத்தும் கலராக இருக்குது, காது வந்து ஒரு கலராக இருந்துச்சு. அதுலேருந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, காதுக்கும் சேர்த்து க்ரீம் போடுவேன். ஃபேஸ்க்கு, கழுத்துக்கு, காதுக்கும் சேர்த்து நைட் க்ரீம் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி நைட்டு நான் போடுறத வீடியோ எடுத்து போடுறேன். நைட் க்ரீம் வந்து 450 ரூபா, லிப் க்ரீம் வந்து 399 ரூபா, சோப்பு வந்து 299 ரூபா. எல்லாமே 100க்கு 100% ரிசல்ட் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்ட ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்களே ரிசல்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, see you.